மரியாதை வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை தொடரில் இருக்கின்றோம். ஜெபமாலை பற்றிய ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களையும் இந்த தொடரில் நாம் விளக்கிட்டு வரோம். உங்களுக்கு எல்லா வீடியோக்களும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. நீங்கள் இது நாள் வரை வந்த எல்லா வீடியோக்களையும் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம், உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி. இன்னும் இந்த ஜெபமாலை பக்தியில் இன்னும் நல்லா ஊன்றி இருக்கணும், நான் என்னை உலக ஜெபமாலை இயக்கத்தில் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களை விரும்பினீங்கன்னா இந்த வீடியோடைய முதல் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதற்கான லிங்க்கும் இருக்கும், நீங்கள் பார்த்து பயனடையலாம். அன்பானவர்களே, இந்த ஜெபமாலை பக்தி வீடியோ தொடர் என்பது ஜெபமாலையே செய்ய முடியாமல் இருக்கிறவங்களுக்காக தயாரிக்கப்பட்டது. இன்னொன்று, ஏற்கனவே ஜெபமாலை ஜெபிச்சிட்டு இருக்கிறவங்கள இன்னும் அதிக உத்வேகத்தோடு ஆர்வத்தோடு ஜெபமாலையை ஜெபிக்கணும் அப்படின்ற கருத்துக்காகவும் இந்த வீடியோ தொடர் வந்துட்டுருக்கு. இதில் மாதா ஜெபமாலை மூலம் செய்கின்ற புதுமைகளை நிறைய பார்த்துட்ருக்கோம். இன்றும் அதே மாதிரி மாதா எப்படி ஜெபமாலை மூலம் தன்னை நம்பியவர்களுக்கு புதுமை செய்கிறாங்கன்றதை பார்க்கலாம். மறுபடியும் ஆலன் தே லான்வாலி என்ற பிரிட்டன் நாட்டு வீரர் தேவதாய் பெரும் ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றப்பட்டார் மாதாவால். அவரும் அல்பீஜியன்ஸ் பதிதருக்கு எதிராக போராடினார். ஒரு நாள் அவரை சுற்றி எப்பக்கமும் எதிரிகள் சூழ்ந்து கொண்ட போது 150 கற்பாறைகள் எதிரிகள் மீது விழுந்தன. 150 கற்பாறைகள், 153 மணி ஜெபமாலையை குறிக்கின்ற வகையில் மாதா அந்த எதிரி படையை அப்படியே 150 கற்களால் போட்டு தாக்கி அவுட், முடிஞ்சு போச்சு கதை அவங்களுக்கு. அதன் காரணமாக அவருடைய கைகளிலிருந்து தப்பினார். இன்னொரு நாள் அவருடைய கப்பல் சேதமாகி மூழ்கப் போகும் நிலையில் தண்ணீருக்கு மேலே 150 குன்றுகள் தோன்றும்படி தேவதாய் செய்தார்கள். அவற்றை பிடித்து ஏறி பத்திரமாய் அவர்கள் பிரிட்டன் நாட்டை அடைந்தார்கள். இதெல்லாம் நம்ப முடியுதா? நம்ப முடியாத புதுமைகளை செய்து மாதா தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுறாங்க. குறிப்பாக இந்த ஜெபமாலை மூலம் மாதாவிடம் நாம் கேட்கின்ற எல்லா வரங்களையும் மாதா நம்ப முடியாத புதுமைகளை செஞ்சு நிறைவேற்றுறாங்க. அதுவும் பாருங்கள், 150 குன்றுகளாம் கடலில். மாதா நினச்சா எல்லாமே முடியும். கடவுளை பெற்ற தாய் இல்லையா, சர்வ வல்லமை பொருந்திய மாதாவாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய பிள்ளை துன்பப்படும் போது எதிரி நாட்டு படைகள் அவரை பிடிச்சி கொல்லாமல் இருக்க தேவதாய் என்ன செய்கிறாங்க, 150 குன்றுகளை உண்டாக்குறாங்க. அதில் என்னன்றாரு, அவர் கப்பலில் இருந்து குன்றுகள் மேலே ஏறி தப்பிச்சிட்றாங்க. ஆக மாதா கிட்ட வந்துட்டால் போதும், அவ்வளோதான், நம்முடைய கஷ்டம் துன்பம் எல்லாம் நீங்கும். இப்படி நிறைய பேர் இந்த ஜெபமாலை தொடரை போட்டதுக்கு பிறகு பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அப்போ மாதா மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த செயல்களை இந்த ஜெபமாலை மூலம் செய்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப எனக்கு தெரிய வருது. அப்போ இந்த தொடரையே நான் நிறுத்தாமல் போயிட்டே இருக்கிறேன். ஆச்சுங்களா? ஆக எல்லாரும் ஜெபமாலையை ஜெபிப்போம். மாதாவுடைய கருணையை நாம் இதன் மூலம் கேட்டால் நமக்கு கிடைக்காதது எதுவுமே இல்லை, ஜெபமாலை மூலம். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவுடைய செய்தியை பரப்பும் தூதராக ஆக உங்களை அன்போடு வேண்டுகிறேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.